வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சேலத்தில். அது என்னங்கிறத பார்க்கலாங்க. என்னென்னா டாக்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சேலத்தில் கவர்மெண்ட் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் அப்படியான ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல. அவர் வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க ஃப்ரைடே அன்றைக்கி. அவர் வந்து இந்த டிட்டர்மின் பண்ண பார்த்துருக்காங்க அந்த ஃபீட்டர்ஸ் அந்த NS6 அப்படிங்கிறத. ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் சர்வீஸ், அதாவது அங்கே இருக்கிற டாக்டர் நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. சில ஃபிசிஷியன்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிறவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது NS6 அந்த இதில் இருக்கிறது இந்த ஃபீட்டர்ஸு அப்படிங்கிறத வந்து நம்ம அதர்ஸ்க்கு சொல்கிறத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால் வந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்து டாக்டர் நந்தினி வந்து அவங்களுடைய இதை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க, பேஷண்ட்டை போய் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து வெதர் அவங்க வந்து பாய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இல்லாட்டி கேர்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் தியாகராஜன் அப்புறம் அவரோட சேர்த்து புரோக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அவர் பேர் வந்து ஸ்ரீராமன். அவங்க 2 பேரையுமே வந்து டீட்டெயில் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதை பற்றி என்ன ஏதுன்னு. வந்து அவங்க அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து வைக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சேலம் சென்ட்ரல் ப்ரிசனில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து துபாய் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த என்ன ஏதுங்கிறது செக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து லீகல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து அது இல்லீகல் அந்த மாதிரி வந்து பண்ணுறது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து கேர்ள் பேபி அப்படின்னா வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த இதே வந்து இருக்குது ரூல்ஸே. நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் வெட்டர்னிட்டி அந்த இது DGO அந்த இதுகிட்டையே போட்டிருப்பாங்க. அது வந்து சட்டப்படி இது வந்து வெளிப்படுத்துறது குற்றம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. அப்படி தான் ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி தான் பண்ணி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே ஆச்சு. அந்த மாதிரி செய்யறதுனால வந்து அது சட்டவிரோதமான செயல்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்யும்போது அதற்கான கான்சிக்வன்சஸை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எதிர்கொள்ள ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து நம்ம கேட்குறதும் தப்பு, அவங்க சொல்கிறது வந்து அவங்க நம்ம கேட்டாலுமே அவங்க வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லணும். அவங்க அதையும் மீறி வந்து இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தான். சில சமயம் வந்து கருவிலேயே வந்து இந்த கொல்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ கேர்ள் பேபின்னு தெரிஞ்சால் சில சமயம் வந்து அது பிறந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து அதை கள்ளிப்பால் ஊற்றி கொல்றது அப்படிங்கிறதுலாம் கூட இனியுமே வந்து நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வில்லேஜ் சைட்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இனிமேல் அதாவது இந்த மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எதாக இருந்தாலும் இப்போ வந்து நல்லபடியாக இருக்கிறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவை. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.